நாம பல ஆண்டுகளாக வேதத்தை படித்திருக்கிறோம். அநேக சபைகளில் அநேக ஊழியக்காரர்களால் அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்போம், தேவ செய்திகள் கேட்டிருப்போம், அநேக தலைப்பின் கீழ் கொடுத்திருப்பார்கள். ஆனால் எல்லாம் ஒரு கோட்டில் வந்து சேருமே என்றால் அது எது என்றால் நித்திய ஜீவனை குறித்து தான் சொல்லும். ஏன்னா இந்த பூமியில் நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும். இந்த பூமிக்கு அடுத்தது நாம் மரித்ததற்கு பிறகு பரலோகத்தில் நித்திய ஜீவனோடு வாழ வேண்டும். இதற்காகத்தான் பிரயாசப்படுகின்றோம். அப்ப இந்த வேதம் எதற்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல நாம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவசிக்கும்படியாகவும் விசுவசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வேதம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவனை அடைய. புரியுதுங்களா? நித்திய ஜீவன் அடையணும். அதாவது இந்த வேதத்தினுடைய நோக்கம் என்னன்னா நம்ம நித்திய ஜீவன் அடையணும். அப்ப நம்ம ராவும் பகலும் இந்த வேதத்தை ஆராய்ச்சி படிக்கிறோம். அப்ப படிச்சுட்டே இல்லைங்களா? ராவும் பகலும் படிக்கிற ஒரு தலைப்பின் கீழே தலைவன் படிக்கிறோம். இப்ப படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதையும் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அப்ப இந்த வேதத்தை ஆராய்வதால் நமக்கு கிடைக்கூடியது என்னது? நித்திய ஜீவன். மூன்றாவது, சர்வத்தையும் படைத்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினதன் நோக்கம் என்ன? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? நம் பாவங்கள் மன்னிக்கப்படவும் அதை கொண்டு நாம் நித்திய ஜீவனை அடையும் தான் கிறிஸ்து சொன்னார். நல்லா புரிஞ்சுக்க. முதல்ல என்ன வாசித்தோம்? வேதம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவன். இரண்டாவது, நாம் எதற்காக வேதத்தை இரவும் பகலும் ஆராய்ந்து படிக்கின்றோம்? நித்திய ஜீவன். மூன்றாவது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமி கொடுத்த நோக்கம் நித்திய ஜீவன். நான்காவது, இப்போ இந்த ஒரு சிறு கூட்டமாக அமர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம் இல்லையா? கடவுளை பற்றின அந்த தேடுதல் இருக்குது இல்லையா? ஏன் இதுக்குள்ள என்ன வைத்திருக்காரு அதையும் சொல்லுகிறார். அதே யோவான் எழுதின அதிகாரம் சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனம் 3. ஒன்றான மெய் தேவனாகி உம்மை நீர் அனுப்பினராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப அறிகிற அறிவே நித்திய ஜீவன். ஃபர்ஸ்ட் ஒன்றான மெய் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எதற்கு பூமிக்கு வந்தார்? இது இரண்டை பற்றின தெளிவும் ஞானமும் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், பிரதான வாக்கு தத்துவம் இது என்று பார்த்தானாக்கா அதையும் நமக்கு சொல்றாரு. 1 யோவான் 2 அதிகாரம் 25 வசனம். 1 யோவான் நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அப்ப தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். வாக்கு பிரதான வாக்கு தத்துவம் என்றால் நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பதாம். அப்ப எந்த வகையில் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் தேடி பார்த்தாலும் தெளிவாக ஒன்று தெரிகிறது, நித்திய ஜீவனை உட்படுத்தித்தான் மொத்தமும் அடங்கியிருக்கிறது. அப்படி என்றால் இந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக நமக்கு எது தேவைப்படுகிறது? இதை தியானிக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் நித்திய ஜீவனை பத்தி தெரியும். நாம் கிறிஸ்துக்குள்ள வந்தாக கண்டிப்பா கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிப்பார், மன்னித்த உடனே நம்ம மறித்ததுக்கு அப்புறம் நித்தியத்துக்கு போவோம் என்று எல்லாருக்குள்ள ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இந்த நித்திய ஜீவனை அடைய முதலில் நமக்கு என்ன வேண்டும்? ஜீவன் வேண்டும். அதான் சொல்கிறார் யோவான் 5:40 படிங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டு என்பதை என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அப்படி என்றால் முதலில் நித்திய ஜீவனை அடைய ஜீவன் வேண்டும். அதாவது நித்திய ஜீவன் இதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா, நித்தியம் என்றால் அழிவில்லாதது, ஜீவன் என்றால் வாழ்க்கை. அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்றால் முதல் நமக்கு என்ன வேண்டும்? வாழ்க்கை வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. பைபிள்ல ஜீவன் சொல்லிட்டு வரும். ஜீவனை 2 வகையா சொல்லும். ஒன்னு உயிரையும் குறிக்கும், இன்னொன்னு வாழ்க்கையும் குறிக்கும். ஏன்னா
நீங்க இங்கிலீஷ் பைபிள் படிச்சு பாருங்க, 6:63 சொல்லுவார் யோவான்ல, நான் கூறும் வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. நாம இது ஆங்கிலத்தில் படிச்சோம்னாக்கா ஸ்பிரிட் அண்ட் லைஃப்னு சொல்லுவார். புரிஞ்சுங்க? அப்ப உயிர் வேற ஜீவன் வேற. தமிழ்ல பார்த்த ஜீவன்ன்றது சமஸ்கிருத வார்த்தை, ஆனா தமிழ் அதுக்கான மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னு வரும். சரிங்களா? அப்ப இந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் முதலில் நமக்கு ஜீவன் வேண்டும், அது வாழ்க்கை வேண்டும். அப்ப இந்த வாழ்க்கை யார்கிட்ட இருக்கிறது? அந்த வாழ்க்கை யாரு வச்சிருந்தது? முதல்ல மனிதனுக்கு எப்படி உண்டாச்சு? இப்படி நாம் படிக்கும்போது யோவான் 1:4 படிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யாருக்குள்ள இருந்தது? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அது அப்படி தொடங்கும். 9 படிச்சீனாக்கா, பூமியில பிறந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படி என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் சொன்ன மாதிரி நித்திய ஜீவனை அடைய வேண்டும், முதலில் நமக்கு ஜீவன் வேண்டும். இந்த ஜீவனை பற்றின தெளிவு இல்லாமல் நாம் எத்தனை சபைகளுக்கு போனாலும், எவ்வளவு வேதத்தை வாசித்தாலும், எத்தனை தலைப்பின் கீழ் வசனத்தை வாசித்தாலும் ஒன்றும் பயனளிக்காது. ஒன்றே ஒன்றுதான் வேதத்துடைய நோக்கம், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் ஜீவன் பெற வேண்டும். ஜீவன் பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துக்குள்ள வர வேண்டும். சரிங்களா? அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது, இந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜீவனுக்கு போற பாதை, அந்த பாதை எங்க இருக்கிறது? அந்த பாதையை கண்டுபிடிக்கணும். அதுல படிங்க, யோவான் 14:6 படிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்படி என்றால் நீங்க ஜீவனுக்கு போகணும்னாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிற பாதைகள் நீங்க பாருங்கன்றாரு. ஜீவன் அடையனா அதுக்கு முன்னாடி சத்தியம் இது, அதுக்கு முன்னாடி வழி. அப்ப வழி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உலகத்துக்கு எல்லாருமே வழியை கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? கிறிஸ்து கிட்ட போனா பாவங்களை மன்னிப்பாரு, மன்னிச்சா நிச்சயத்துக்கு விடுவோம். அப்ப வழியை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எதை கண்டுபிடிச்சு சொல்றது? சத்தியம். அப்ப சத்தியத்தை அடையாம ஜீவன் கிட்ட போக முடியாது. புரியுது? அப்ப அந்த பாதை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா பாதையை கண்டுபிடிச்சிட்டோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். அப்ப பாதை என்னது? வாரம் சண்டே ஆனா சபைக்கு போகணும், ஒரு 1 hour உட்காரணும், பந்து எடுத்தோமா வீட்டுக்கு போயிட்டா நம்மளுக்கு ஜீவன் கிடைச்சிருன்ற ஒரு மனநிலையில அதிக பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. அந்த பாதையை பத்தியும் வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அந்த பாதை எப்படி இருக்குமா? மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த பாதைக்கு தான் இடுக்கமும் நெருக்கமா இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் என்று சொல்லுகிறார். அப்படின்ற அந்த சிலர் தான் நாம். ஏன்னா கேட்டுக்கு முதல் வாசத்தை படிச்சினாக்கா, கேட்டுக்கு போற வாசல் விசாலமும், கேட்டுக்கு போற வாசல் முன்னாடி இல்ல 13. இடுக்கமும் வழி, இடுக்கமான வாசலை உத்பிரவேசியுங்கள், கெட்டு போகிறவர்களுக்கு விரியும் வழி விசாலமாக பெருசா இருக்கும். அங்க நிறைய பேர் போவாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஊழியக்காரனாக்கா பணக்காரப்பா, ரொம்ப கூட்டம் வந்தா போதுங்கிறப்பா, நம்மளுக்கு ஆள் கணக்காட்டணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு நோக்கம், அது ஒரு வழி பெருசா இருக்கும். ஏன்னா அங்க ஒரு டிசிப்ளின் இருக்காது. சபைக்கு ஏன் வரணும், அவருடைய முறைமை என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, நம்ம இன்னைக்கு வசனம் படிச்சோம். கொஞ்சம் புளித்தது முழுசி கட்டு போயிடும். ஒருவனுக்குள்ள ஒழுக்கம் இல்லையா, சபைக்கு வரான் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் வரலாம், சரியான ஒழுக்கம் இல்லை, வேதத்துக்கு உட்பட்டு அவன் சபைக்குள்ள நடந்து கொள்ளவில்லை என்றால் உடனே வெளியிட்டு போட்டுடுங்க. ஏன்னா கொஞ்சம் புளித்தது எல்லாரையும் கெடுத்து போட்டுடும். அது நாம பண்ண வேணாம். உண்மையான தேவனுக்குள்ள ஒரு சபை நடக்குதுனாக்கா, இந்த மனிதன் முக்கியமா, இந்த சபை முக்கியமான போது அவன் எப்படியாப்பட்ட ஆளா இருக்கட்டும், வேதத்தை தெரியாதவனா இருக்கட்டும், பெரிய பணக்காரனா இருக்கட்டும், வெளியே அனுப்பி விட்டுருணும். நம்ம சபையில் நம்ம அநேக பண்ணிருக்கோம், இப்ப கூட பண்ணிருக்கிறோம். ஏனென்றால் கொஞ்சம் புளித்தது எல்லாத்தையும் கெடுத்துரும். அந்த கொஞ்சம் புளிப்பு நம்மளுக்கிட்ட ஜீவனே வரக்கூடாது. புரிச்சுங்களா? சரி, ஓகே. அப்ப இந்த பாதையை கண்டுபிடிச்சோம். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா, இங்க என்ன சொல்றாருனாக்கா, இல்ல பிரதர், கேட்டுக்கு போற வாசல் வழி விரிவு விசாலமா இருக்குன்னு சொல்றாரு. இது உலக மக்களுக்கு சொல்றாரா இல்ல கிறிஸ்துவங்களுக்கு சொல்றாரு? அடுத்து இந்த கேள்வி வரும். கேட்டுக்கு போற சொன்னாக்கா, வந்து வேற வேற மதத்தை சார்ந்தவங்க, வேற வேற மாத சார்ந்தவங்களா இருக்கும். அப்படி கிடையாது. நீங்க அப்படியே 15வது வசனத்தை படிச்சீங்கன்னாக்கா இது கிறிஸ்துவ தான் சொல்லுதுன்றது சொல்லணும். நம்மளுக்கு படிங்க தொடர்ந்து 15. கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்ப யாருக்கு இதை சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசிகள். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள அநேக கள்ள தீர்க்க தரிசனங்கள் வந்துவிட்டது. இதுதான் நம்ம திருப்பி படிக்கும்போது லூக்கா 12:1 படிக்கும்போது தொடர்ந்து
12 ஒன்றாம் வசனம். அந்த அறுப்பினாலே அநேகமாய் இருக்கிற ஜனங்கள் ஒருவருக்கு யாவரும் யுத்தம் தக்க கூடி வந்து இருக்கையில் அவர் முதலாவது புரிமைப்படுகிறது தெளிவா. அந்த அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயக்காரராகிய பரிசேயருடைய புளிப்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அவர் சொன்னது பரிசேயராகிய புளிப்பை குறித்து எச்சரிக்கை. பரிசேயர்னா யார்? அன்னைக்கு வேதத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஜனங்கள். புரியுதுங்களா இல்லைங்களா? அப்ப ஏன்னா திருப்பியும் சொல்ற பாருங்க, சரியான உபதேசம் இல்லை என்றால், சரியான உபதேசம் தான் சத்தியத்தின் பாதை, அதான் ஜீவனுக்கு செல்கின்ற பாதை. ஏன்னா நம்ம இந்த வாழ்நாள் ஃபுல்லா 10 வருஷம் 20 வருஷத்துக்கு கூட சபைக்கு வந்து நம்மளுக்கு ஜீவன் பெறாம போயிட்டா எல்லாம் வேஸ்டப்படாம தான் என்ன சொல்றாரு. முதலாவது சொன்னது பரிசேயருடைய புளிப்பமாய் குறித்து எச்சரிக்கையார்கள். பரிசேயருடைய புளிப்பமாய் இருந்தது அவருடைய உபதேசங்கள். அவர் தன்னுடைய சுயநலத்தை கொண்டு முயற்சி பேசுவார்கள். வேதத்தை உட்படுத்தி பேச மாட்டீங்கன்னா வேதம் சட்டத்திட்டங்களோட பேசும், ஞானத்தோட பேசும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஆதாம் கிட்ட தேவன் முதல்ல ஜீவனை கொடுத்தார். நம்முடைய கீழ்ப்படியாமல் என்ன பண்ணா இழந்து போனான். அவன் இழந்தது எதை? ஜீவனை இழந்தான். ஏன்னா ஆதாம் படிக்கும்போது தன்னுடைய சாயன்படி படிச்சு படிப்பேன். படிக்கிறதா படிச்சுங்க. ஆதியாகமம் 1:26 படிக்கிறது. அதை படிச்சா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும் என்ன சொல்ல வரேன்றது. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் அப்ப தமது சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை படைச்சாரு. அப்ப படைச்சார்னா அப்ப மனிதனுக்குள்ள அவர் எதை கொடுத்தார்? மனிதனை உருவாக்குறதுக்கு அப்புறம் எதை கொடுத்தார்? நீங்க அப்படியே தொடர்ந்து படிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 7 வசனம் படிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மான் ஆனான். அப்ப என்ன மனுஷன்? ஜீவ ஆத்மாவாக ஆனான். நல்லா புரியுதுங்களா? அப்ப தேவன் மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அதான் பாருங்க, தோட்டத்தில் சகல கனிகளையும் நீங்க சாப்பிடலாம். ஆனா நல்லா பாருங்க, நன்மை தீமை அறியக்கூடிய இந்த கனி நீங்க சாப்பிட்டீங்க நீங்க செத்துருவீங்க. ஆனா உடல் ரீதியா சாவல. அப்ப அங்க என்னன்னாக்கா ஜீவன் அவனை விட்டு வெளியேறி விட்டது. ரெண்டாவது புரியுங்க, ஜீவன் என்றால் வாழ்க்கை. ஏன்னா எப்ப சுயபுத்தி நான் நல்லது கிடையாது நன்மை தீமை அறினாக்கா உன் சுயபுத்திர நீ வாழ முடிவு பண்ணினாக்கா உனக்குள்ள நான் கொடுத்த வாழ்க்கை வெளியேறிடும். புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதல்ல என்ன சொன்ன, நித்திய ஜீவனை கொடுக்கதான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நித்திய ஜீவன் அடைய ஜீவன் அடைய வேண்டும். இந்த ஜீவன் முதல்ல எங்க கொடுத்தாரு? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. அப்புறமேட்டு ஆதாம் தொலைச்சிட்டோம். ரெண்டாவது இந்த ஜீவன் எட்டு எங்க வச்சாரு? நியாய பிரமாணத்துக்குள்ள வச்சாரு. வாசிக்கலாங்களா? லேவியர் 18:5 படிங்க. அவைகளால் பிழைப்பான். அவைகளால் பிழைப்பான். அதாவது பிழைக்குன்னா வாழ முடியும். அதாவது நியாய பிரமாணத்தை எவன் கை கொள்றானோ அதனால இதே இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாரு. உபாகமம் 30:15 படிக்கும்போது சொல்லுவாரு, நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, இங்க பாருப்பா உனக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் இதுக்குள்ள வச்சுக்கிற, நீ இதுக்கு உட்பட்டு வாழ்ந்தால் அதனால நீ வாழ்வ, அப்படி இல்லைனாக்கா நீ செத்துருவான்னு சொல்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நித்திய ஜீவனுக்கு கொடுப்பதற்கு முதலில் நமக்கு கொடுக்க இருப்பது ஜீவன். இந்த ஜீவனை பெற்றுக் கொடுப்பார். மூணாவது நம்ம பார்த்தோம்னாக்கா புதிய ஏற்பாடு வச்சிருப்பாரு. அதான் சொல்றாரு இல்லையா? ஏன் சொல்றாரு? 5:40 நம்ம படிச்சு இல்லைங்களா? உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி இடத்தில் வர மனதில்லாத இருக்கின்றீர்கள். அப்ப நல்லா புரிஞ்சுட்டோம். ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம பார்த்து வரும்போது அந்த வழி இடுக்குமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த வழிக்கான அடிப்படை பேசிக் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க இந்த நித்திய ஜீவனுக்கான வழி வேணுமா? அதுக்கான சில ஞானம் உங்களுக்கு தேவை. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாடு, ஒழுக்கம் வேணும் சொல்றது. எதுனாக்கா 1 பேதுரு 3:9 படிக்கிறது. 10 படிங்க. 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதட்டையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஜீவனை விரும்புறோம். இந்த பூமியில வாழ நம்மளுக்கு என்ன வேண்டும்?
கண்டிப்பாக ஜீவன் வேண்டும். அப்ப ஜீவனை விரும்புறியா நீ? 10 முதல் வரி அதான் பட்டுவான். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். அப்ப ஜீவன் விரும்பினாக்கா பொல்லாப்பு தன் நாவ அடக்கணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜீவன் வந்து 2 இடத்துல வச்சிருக்காரு. ஒண்ணு வந்துட்டு சபைக்குள்ள வச்சிருக்காரு, 2வது என்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்துல வச்சிருக்காரு. புரியுதுங்களா? புரிஞ்சுங்க. நித்திய ஜீவன் அடையணும், நித்திய ஜீவன் அடைறதுக்கு ஜீவன் வேண்டும். இந்த ஜீவனுக்கு போனாக்கா இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும். இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் இருக்குது. இந்த ஜீவனுக்கு போற வாசல் ரொம்ப இடுக்கமா இருக்குன்றாரு. அந்த இடுக்க தப்பு ஜீவனை நீ விரும்புறியா? இன்னும் பொல்லாப்புக்கும் நாவ அடக்கு. ஏன்னா 2வது எங்க வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா அதே யோவான் 6:53 படிக்கின்றார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்றால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் சொன்ன 2 வழியில ஜீவன் வச்சிருக்காரு. ஒன்று நம்முடைய தனிப்பட்ட ஒழுக்கத்துல, 2வது சபை கொடுதல. தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாமல் நீ சபைக்கு வந்து பயனில்லை. அப்ப தனிப்பட்ட ஒழுக்கத்தினுடைய அடிப்படை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்க? நாவடக்கம். நம்ம பேதுல படிச்சீங்களா இல்லைங்களா? என்ன சொல்றது? பொல்லாப்புக்கு தம் நாவை அடக்க வேண்டும் படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்படின்னாக்கா இப்ப இந்த நாவை பத்தி ஏன் அவர் அவ்வளவு சொல்றாரு? நாவுல என்ன அவ்வளவு மோசமான பிரச்சனை இருக்குதா? ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த நாவடக்கம் என்பது மிக மிக முக்கியம். மனிதனை தேவன் பூமியில படைச்சப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தோட சிறப்பான ஒண்ணே வந்து மனிதன்கிட்ட பேசக்கூடிய திறமை, இந்த பேச்சு தான். ஆனா இந்த நாவை பத்தி சொல்லும் போது நீங்க யாக்கோபுல சொல்லும் போது நாவ் வந்து மிகப்பெரிய ஒரு பொல்லாத உலகம் சொல்லுவார். நீங்க யாக்கோபு 3வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சாக்கா அதை பத்தி சொல்லுவாரு. அப்ப இந்த நாவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? தேவையில்லாத பேச்சு. உலகக்காரங்க அநேகமா நீங்க நீதிமொழிகளை படிச்சு பாத்தீங்கன்னாக்கா உள்ள அதிகமா நாவ பத்தாம் பேசுவோம். அதுல சில வசனம் மட்டும் நம்ம பார்த்து கடந்து போவோம். நீதிமொழிகள் 10:19 இவர்களின் மிகுதியால் சொற்றில் மிகுதியாய் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களை அடுக்கிறவனே புத்திமான். அப்ப என்ன சொல்றாரு? சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜீவனுக்கு போக வேண்டும் என்றால் 2 பாதைகள். ஒன்று தன்னுடைய குணாதிசயத்தின் மாற்றம், 2வது சபைக்கு. நம்முடைய நாவடக்கம் இல்லாமல், நம்முடைய தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாமல் எத்தனை வருடம் சபைக்கு வந்தாலும் என்ன செஞ்சாலும் ஜீவனை அடைய முடியாது. அதுதான் சொன்னாரு, ஜீவனை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை அடக்க வேண்டும். அப்ப நாவை அடக்கனாக்கா அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்றாரு நீதிமொழிகள். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, இந்த 4 புத்தகம் பார்த்தீங்கன்னா யோபு புத்தகத்தை பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன மாரி போராட்டம் வந்தாலும் கடவுளோடு எப்படி ஒரு ஒன்றித்து வாழ முடியும், சகிச்சு வாழ முடியும் ஞானத்தை எடுத்துக்கலாம். நம்ம சங்கீதம் படிச்சனாக்கா கடவுள் கூட நம்ம எப்படிலாம் பேசலாம், எந்த மாதிரி சூழ்நிலாம் ஒரு உறவாடலாம், எந்த மாதிரி தருணத்தெல்லாம் பொருளா அந்த பிரச்சனைகளை எப்படிலாம் ஃபேஸ் பண்ணலான்றத அழகா சொல்லிப்பாரு. நீதிமொழிகள் நல்லா பாத்தீங்கன்னாக்கா ஆவிக்குரிய மனுஷன் வாழ வேண்டிய ஒழுக்கத்தை அதை சொல்லிப்பாரு. பிரசங்கி நீங்க பாத்தீங்கன்னாக்கா உலகம் என்றது என்ன, இது ஒரு மாயை, இந்த மாயைக்குள்ள மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்குள்ள எப்படி இருந்தால் தேவனுக்கு பிரியமா வாழ முடியும். அப்போ ஒரு புத்தகமே ஒன்று சொல்லிப்பாரு. அப்ப இந்த நீதிமொழிகளை தான் வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கான சகல ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கும். புரியுதுல? அப்ப அந்த நீதிமொழி தான் சொல்றாரு, சொற்களின் மிகுதியால் பாவம் திருப்படிங்கிறது. சொற்களின் மிகுதியாய் பாவம் இல்லாத போது தன் உதடுகளை இல்ல, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. படிச்சீங்களா? அப்ப அளவோட பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிறிஸ்துவனா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனா நம்முடைய பேச்சுல வந்து ரொம்ப தெளிவு இருக்கணும். இவ்வளவுதான் பேசணும், இதான் பேசணும். உலக காரியமா மேக்ஸிமம் பேச்சை குறைச்சிக்கணும். அதே நீதிமன்ற தொடர்ந்து சொல்றாரு. 10-14 படிக்கின்றது. ஞானவான் அறிவையை சேர்த்து வைக்கிறான், மூடனே வாய்க்கு கேடு சமீபத்து இருக்கிறது. மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபமா இருக்கிறது. அப்ப என்னது? மூடன் நிறைய பேசுவோம். எப்ப பேசணுமோ நாம எதனா ஒரு பிரச்சனை மாட்டிக்கலாம். அதனால நம்ம பேச்சை குறைங்க. கிறிஸ்துவர்களா, கிறிஸ்துவனுடைய முதல் வெளிப்பாடு வந்து பேச்சு தான். ஏன்னா மனசுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடும், ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடும். ஆனா எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமானது இந்த வாய். ஆனா பேச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா அது உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைக்கு வந்து விட்டுரும். 2-3 சொல்றாரு, உங்க ஆத்மாவுக்கும் அது கண்ணியா இருக்கும். படிக்கலாம் நீதிமொழிகள் 18:7.
மூடனுடைய வாய் அவனுக்கு கேடாவான், உதடுகள் ஆத்மாவுக்கு தண்ணீர். என்னது சொல்றாரு? மூடனுடைய மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடு அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. அப்ப ஆத்மாவுக்கு கண்ணினா என்னது? கண்ணினா என்னது? கண்ணி வெடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்படி இருக்கும்? எங்க இருக்குன்னே தெரியாது. காலை வச்சாக்கா தப்புன்னு வச்சா அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால சொன்னா உன்னுடைய வாய் அவனுடைய ஆத்மாவு கண்ணி. எங்கன்னா ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம், அது அங்க போயிட்டு இங்க போயிட்டு நானா போயிட்டு திருப்பி நம்ம கிட்ட வரும். நான் அப்படி சொல்ல, நான் இப்படிதான் சொன்னேன், இல்ல அவர் அப்படி புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நைட்டு ஃபுல்லா தூக்கமே இருக்காது. அதனால கிறிஸ்துவர்களுக்கு வேதம் சொல்லக்கூடிய அழகான அறிவுரை, மேக்சிமம் பேச்சு பாருங்க. ஏன்னா உங்க ஆத்மாவுக்கு சமாதானம் வேணும்னு விரும்புறியா, ரொம்ப பேசுற உலக மக்கள் கூட. அதே மாதிரி ஒரு ஆழமான ஒரு ரகசியம் சொல்ற பாருங்க, இந்த நம்ம பேசுற பேச்சு வந்து எதை சார்ந்ததுனாக்கா நம்ம பாக்குறது கேட்கறது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பேய் படம் பாக்குறான்னு வச்சுங்க, பசங்களை பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப ஒரு தெளிவான பேய் படம் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு பாத்ரூம் போனா பசங்க பயப்படும். ஏன்? அந்த உணர்வோட அந்த பார்த்ததும் கேட்டதும் கலந்துருக்கும். அப்ப நாம எது அதிகமா பேசுறோமோ எது அதிகமா கேட்கறோமோ அது மறைமுக நம்ம உணர்வோட கலந்துருக்கும். எப்பவுமே நீங்க ஒரு ஆளை பாருங்க, எப்பவுமே வருத்தமா பேசணும்னு வச்சுங்க, என்ன பிரதர் வாழ்க்கை, என்ன பிரதர் ஒண்ணு இல்ல பிரதர், என்ன சம்பாதிச்சு சலிப்பா பேசுறோட நீங்க தொடர்பு வச்சுட்டோம்னே நம்ம வாழ்க்கையை சலிப்பாயிடும். நம்முடைய வாழ்க்கையில அந்த எண்ண ஓட்டம் நம்மளை அறியாமலே ஒட்டி கொள்ளும். அதான் சொல்றது, நீங்க பேசுறது குறித்து எச்சரிக்கையா இருங்க. இந்த மனுஷன்கிட்ட பேசும்போது அளவா பேசுங்க. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ஒரு குறையாவே பேசணும், நமக்கு வேலைக்கு வந்துருங்க. ஏன்னா உங்க ஆத்மாக்குள்ள அந்த அந்த அது ஒட்டிக்கு அப்படியே வந்துட்டு வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் பொழுது. ஏன்னா தேவன் நம்மளை ஆசை வச்சு சந்தோஷமா இந்த பூமியில கொடுத்திருக்காரு. ஆனா நாம என்ன பண்றோம், இந்த உலக மக்கள் பேசுற பேச்சு, இந்த அக்கம் பக்கத்துல பேசுற பேச்சு, இந்த சீரியலை பார்த்து கேட்டு 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 வாழ்க்கைனா ஒரு சலிப்பு. கணவனா இப்படிதான் ஏன் நிறைய கேட்கிறோம், நிறைய பேசுறோம். அதான் சொல்றாரு, உங்க ஆத்மா கண்ணியாடுங்க பேசுற பேச்சு. அதே நீதிமன்ற தொடர்ந்து அதை பத்தி இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணை காக்கிறான். முதல்ல என்ன சொல்றாரு? ஆத்மாவுக்கு கண்ணியா இருக்கின்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கின்றான், உயிரை காத்துக் கொள்கின்றான். ஏன்? ஜீவனுக்கு போகணும். அதற்கு நம்முடைய பேச்சும் நம்முடைய சிந்தனை மிக முக்கியம். நம்ம சிந்திக்கிறதா நம்ம வாயில வரும், நம்ம வாழ்க்கையில யோசனை பண்ணிருந்தா நம்ம வாயில வரும். அதனால இந்த பேச்சை குறித்து நம்ம பேசிருக்காங்க நிறைய இருக்குது. நான் இப்பதான் இந்த பேச்சை பத்தி எடுத்துருக்கேன். இன்னும் பேச்சு, அதுக்கப்புறம் கோவங்குது, அதுக்கப்புறம் சிந்தனையில இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு வெறுப்பு, நிறைய விஷயம் இருக்குது. ஒண்ணு கடந்து போது வாயை பார்த்து அப்புறம் ஒரு இதுவா கடந்துட்டு போவோம். சரி, ஓகே. அப்ப என்ன சொல்றேன்னாக்கா, தன் வாயை படிக்கும்போது தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கை நம்ம காத்துக்கணுமா, நம்ம ஜீவன் இருக்கணும்னா அதிகம் பேசாதீங்க. ஏன் இதை பத்தி பேச்சை பத்தி மட்டுமே நிறைய சொல்லியிருக்காரு நீதிமொழிகள்ல. கடவுளை பத்தி இவ்வளவு விஷயம், ஏன் பேச்சை பத்தி பேசுறாரு? ஏன்னா தேவன் மனிதனுக்கு கொடுத்த மிக ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் பேச்சு. விலங்குகள் கூட தன்னுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்தும், கத்தும், ஓவரா கத்தும். இந்த நாய் பார்த்தினாக்கா அதாவது எமோஷன் வெளிப்படும். ஆனா அதனுடைய வலி எந்த அளவுக்கு இருக்குது, அவருடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய பசி எந்த எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அளவுக்கு வெளிப்படுத்த முடியும். மனுஷன் அப்படி இல்ல, தன் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதை எந்த வகையெல்லாம் வெளிப்படுத்தும், அத்தனை வகையை வெளிப்படுத்த முடியும். மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்காரு. ஆனா மனிதன் அது எல்லாருக்குமே இந்த உலக வாழ்க்கை, இந்த பாவ வாழ்க்கையே பயன்படுத்துறோம். ஒரு கதை, உலகத்துக்கு கதை, அந்த கதை, இந்த கதை பேசி 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 தன்னுடைய அந்த ஜீவனை ஒரு வெறுப்பாக்கிக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா, அதிகம் பேசாதீங்க. அதான் இயேசு கூட சொல்லுற இடத்துல நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நான் சொல்றேன். அதான் இயேசு அதை பத்தி சொல்லிட்டு போயிருப்பாரு. சரிங்களா? அப்படின்னாக்கா அடுத்தது இந்த வாய் என்ன பண்ணுனாக்கா தன்னுடைய பெருமையை பேசும். அதை பத்தி எங்க சொல்றாரு? நீதிமொழிகள் 8:13 படிக்கிறது. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா தீமை என்றால் என்ன சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு? தீமை என்றால் என்னது? முதல் தேவனுக்கு முன்பாக தீமையாக காணப்படுவது என்னது? பெருமை. இந்த வாய் ரொம்ப பெருமை பேசு தன்னை பத்தி. எல்லாம் ப்ராப்பர்ட்டி ஊர்ல மட்டும் இவ்வளவு வாடகை வருது, வீட்டுல 2 இடம் இருக்குது, எங்களை மாதிரிலாம் பர்ஃபெக்டா இருக்க முடியாது, எங்க வீட்டுக்காரம் இவ்வளவு அதிகமா இருக்கு, எங்க மனைவியா இப்படி பெருமை, தேவையான பெருமை. பணத்தை பத்தி, பொருளாதாரத்தை பத்தி, ஜீவனை பத்தி ரொம்ப பெருமை பேசும். தேவனுக்கு பிடிக்காது. இந்த மாய உலகத்துல எல்லாம் மாய என்ற அந்த அறிவு வரணும். வேதமா தான் நம்மளுக்கு சொல்லுது. அதனால பெருமை பேசாதீங்க. சும்மா என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம், மற்றவங்களை பார்க்கறதுக்காக ஒரு பெருமையா போய் நிற்போம். இந்த பெருமை கிறிஸ்தவங்களுக்கு ஆகாது.
புரியுதுங்களா? ஏன்னா தேவனுக்கு எதிரான பகை இது. கர்த்தருக்கு பயப்படுற நீ முதல்ல பெருமை பேசாத. இந்த பெருமை அழிச்சு போட்டுரும். அடுத்து என்ன சொல்ற? பெருமை அகந்தையும். அகந்தை அகந்தை என்னது? நான் எனக்கு தெரியும் பிரதர், நான் பிறந்தது அப்படிதான் பிரதர், செல்லத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அகந்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த அகந்தை மாறாமல் ஜீவனை கண்டுபிடிக்கின்றது. இந்த அகந்தையும் பேச்சில் ஏற்பட்டுரும், உள்ளுக்குள்ள இருக்கும். உள்ளுக்கு சொன்னேன் தமிழ் சொல்லுவாங்க, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானியாய் காணப்படுவான். ஏன் இல்ல பேச மாட்டான், ரொம்ப சாந்தம். ஆமாங்க, அவருக்கு தெரியுதா இல்லையான்றது அது அடுத்த விஷயம். பட் பேசலாலுமே இந்த உலகம் என்ன சொல்லும், ரொம்ப அமைதியான ஆள்பா. ஒரு முட்டாள கூட இருக்கலாம், ஒரு தன்னடக்கமா கூட இருக்கலாம். ஆனா பேசாமல் இருந்தால் இந்த உலகம் நம்மளை மிகவும் மதிக்கும். பேசுறியா, வசனத்தை பேசு, சத்தியத்தை பேசு. உலக காரியமா சாரி பேசுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அரசியலா எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க? 4ஆம் தேதி பார்க்கலாம் பிரதர். எளிமையா சொல்லுங்க, இவர் இருக்குமோ அவர் இருக்குமோ, மோடி இப்படி பண்ண நல்லா இருக்கும், ஸ்டாலின் இப்படி பண்ண நல்லா இருக்கும். பேசாதீங்க. அகந்தை உங்களுக்கு அகந்தை உண்டு பண்றோம். நானும் 10 வருஷமா கழிச்சு நிக்கிறேன், நான் சொன்னா கரெக்டா இருக்கும். உலக மக்கள் பேசுறோம், கிறிஸ்துவ நீங்க பேசக்கூடாது. உலக காரியங்கள் நீங்க ஈடுபடாதீங்க. இந்த உலகம் ஒரு மாயை, இது போய் இது சாத்தானுக்குள்ள கிடைக்கிறது. அப்ப நீ உலக காரியெல்லாம் பேசும்போது நீ சாத்தானுடைய காரியத்தை நீ பேசினிக்கிற, புரியுதுங்களா? அப்ப நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிறனாக்கா சத்தியம் வேதம் இதுதான் பேசணும். அடுத்தபடியாக முன்னேற இடத்த சொல்றாரு, அதை முடிச்சுட்டு அடுத்த பகுதி கடந்து போவோம். நீதிமன்றம் 6:2. நீ உன் வாய்மொழியை சிக்கிக் கொண்டாய், உன் வாயின் வார்த்தையின் பிடிப்பட்டாய். வாயாலும் பிடிப்பாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்ம தேவையில்லாத நம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்திடுவோம். ஒரு கணவன் சந்தோஷமா இருக்கும்போது மனைவி வந்துட்டு தேவையில்லாத உங்க அம்மா வீட்டை பத்தியோ ஏதோ ஒரு பலவீனத்தை சொல்லுவாங்க. கரெக்டா பிரச்சனை வரப்போ கரெக்டா பிரச்சனை சொல்லுவான். உங்க வீட்டை பத்தி எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ தானே சொன்ன, எதுக்கு நம்முடைய பேச்சு. அதே மாதிரி கணவன் சொல்றாரு, இல்ல எங்க அண்ணன் வந்து அப்பெல்லாம் கொஞ்சம் கராரா இருந்தாரு, மோசமா இருந்தாரு, சரி கிடையாது, எங்க அம்மா எனக்கு வர பண்ணாங்க. மனைவி உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா, நம்முடைய வாயாலே நம்ம சிக்கி கொண்டுறோம். சிந்திங்க, பேசாதீங்க. அதாவது ரொம்ப எமோஷனல் இருந்தாலும் யாக்கி கொட்டிடாதீங்க. நம்ம பேச அந்த உலக விஷயத்தை பேசாதீங்க. ஏதோ உங்களோடையும் தேவனோடையும் இருக்கட்டும். இதுதான் ஞானம், இதுதான் அறிவு. அப்ப கிறிஸ்துவங்களுக்கு அடிப்படையாக வேதம் சொல்கிறது, ஜீவனுக்கு போனாக்கா 2 வழி. ஒன்னு சபை, இன்னொரு தன்னடக்கம். தன்னடக்கத்துல முதன்மையானது பேச்சு. சரிங்களா? அப்ப இந்த பேச்சு குறித்து எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க முடியுமோ. ஏன்னா வேதத்துல நான் அதிகமா படிக்கும்போது பேச்சு கொடுத்த சிறப்பு, பேச்சை பத்தி நான் தியானிக்கு தான் தெரிஞ்சு பேச்சு தான் மனுஷன் கொடுத்த சிறப்பு. ஆனா அந்த பேச்சாலே மனுஷன் ஒரு நாள் துக்கத்துக்குள்ள இருக்கிறான். நிறைய பேர் பேசுவாங்க, உலகமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அதாவது இவங்கள நான் தான் ஞானம் என்ற அளவுக்கு பேசுவாங்க. அதையும் சொல்ற சங்கீதக்காரர், சங்கீதம் 73:8-9. சங்கீதம் 73:8 வசனம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 73 73 சாப்டர். சங்கீதத்தில் இருக்கு 150 இருக்கும் பிரதர். சங்கீதம் 73:8-9. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்ததையை கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பை பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்டி போகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் பேசுறீங்க? என்ன தெரியும்? தமிழ்ல சொல்லுவாங்க, உன் முதற்களவே உலக பரப்பளவு. ஒருத்தர் சில பேர்லாம் சொல்லுவோம், அவர் பெரிய பிரில்லியன்ட்டுங்க, தான் கற்றுக்கொண்ட விஷயத்துல பிரில்லியன்டா இருக்க முடியும். உலகத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் ஞானம் கிடையாது. ஆனா பேச சொல்லி பாருங்க, எல்லாம் தெரியும். அவருக்குலாம் 20 வருஷமா பைபிள் படிச்சுக்கிறாரு, பைபிள் அவரை கரைச்சி குடிச்சிட்டாரு. அகந்தை வந்துடும். அவருக்கு எல்லாம் தெரியும் பிரதர். அவர் 5 சபை நடத்துறாரு பிரதர். அகந்தை வந்துடும். அது உலகம் பிரதர். 5 சபை நடத்தினா அவருக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பிரதர். அவர் உலகத்துல தெரியாத விஷயமே கிடையாது. பெருமை தான் பெருமை. அதாவது ஒரு அமெரிக்காவில் கூகுள்ல போயிட்டு அமெரிக்கா பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சு பேசுறாங்க, உலகமே தெரிஞ்சு நம்ம நினைக்கிறது, அவங்களும் உலகமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது. என்ன சொன்னா, நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை காட்டாதீங்க. கடவுளை தெரியும், அவருக்கு பிடிச்சது நீதி, அவருக்கு பிடிச்சது உண்மை.
இதை நான் ஃபாலோ பண்ணி போயிருக்கிறேன், இவ்வளவுதான். மற்றபடி நான் எதுவும் பேச மாட்டேன். இருக்கலாம் உலகத்தாந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், நல்லா எனக்கு தெரியாது. பைபிள் சொன்னிச்சு இப்படி போல சொல்லிட்டு நான் போயிருக்கிறேன். அவருக்கு அவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். அவர் அதாவது சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப பைபிள் பேசுறாங்க, அவங்க சொல்றது எல்லாமே உண்மை நினைச்சிடுவாங்க நிறைய பேர். ஆமா இல்லைங்களா? நான் போன வாரத்தை ஒரு பிரதர்கிட்ட பேசினேன், வாழ்த்துக்கள் பிரதர். நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இல்ல வாழ்த்துக்கள் கூட சொல்லலாம். கிறிஸ்டின் சபையார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு, இனிமேல் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம். கேட்டேன், என்ன பிரதர் பேசுறாரு? அவர் 20 வருஷமா சபை நடத்துறாரு, அப்படியே புதிய ஏற்பாட்டை தரமா மனப்படமா ஒப்பிப்பாரு. ஒப்பிச்சாங்க சொல்றேன் சரியாயிடுமா? நான் சொல்றேன், சடனா எப்படி அந்த அறிவு வருது? தேவையில்லாத விஷயங்களை கேட்டு தேவையில்லாத 4 பேர்ட்ட வாதம் பண்ணி தேவையில்லாத கற்றுக்கிட்டு வந்துட்டு உடனே இவர் டிக்ளேர் பண்ணாக்கா ஒரு 10 சபையில சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சட்டமாயிடும். வேதம் சொல்லுகிறதா அப்படிதான் பேசணும். உலகம் தெரிஞ்சவன் சொல்றான், இதெல்லாம் கேட்கவே கூடாது. நான் சொல்றேன், தெரிஞ்ச மாதிரி நீங்க எதுவும் பேசிக்காதீங்க, நீங்க பேசினா மாட்டிக்கீங்க. அதனாலதான் திருப்பி முடிவாக சொல்லுவாரு. யாக்கோப் 3:6 படிக்கிறது. நாவு நெருப்புதான், அது அணிதி நிறைந்த உலகம். இந்த நாக்கா சொல்றாரு, இந்த நாக்கை ஒரு உலகத்துக்கு கம்பேர் பண்றது. உலகம் எவ்வளவு பெருசு அழகா சொல்றாரு. யாக்கோப் பாஸ்டர் சொல்றாரு, நாவு நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக ஆக்கினையால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அது இந்த நாக்கை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன் இவ்வளவு பேர் பேசுறாங்க நாக்கை பத்தி? அப்ப நாம இனிமே இன்றிலிருந்து யோசிக்கணும், நான் எதை பேச போறேன், எதை பேசக்கூடாது. இந்த உலக விஷயங்கள் நான் எவ்வளவு பேச போறேன், இந்த தெளிவாங்க. அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுவாரு, மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசு சொல்லிட்டு மனுஷன் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள். அப்ப எல்லாரும் பேசுவாங்க. கடைசியில சர்வத்தையும் படைத்த பிதாவுடைய குமாரன் சொல்லுகிறார், நமக்கு வீணான பேச்சுக்கு நீங்க கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப நீங்க எப்படி பேசணும்னு சொல்றாரு. அதுல படிக்கிறது 5:37 படிங்க. 5:37 உள்ளத்தை உள்ளதென்று இல்லாதது இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையால் உண்டாகியிருக்கும்படி. சொல்ல பாருங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமானா ஆமா, தெரிஞ்சா தெரியல பேசுறீங்க, இவ்வளவுதான் நீங்க பேசுவோம். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க, கிறிஸ்துவ சபைக்குள்ள இருக்கிறீங்க. நம்ம இருக்கணும் முதல்ல நம்ம பேச்சை குறித்து எவ்வளவு எச்சரிக்கை சொல்லிட்டு நீங்க வேற அழகா சொல்லி சொல்லிட்டாரு, நீங்கள் பேசக்கூடிய வீணான அனைத்து வார்த்தையை விட்டு கணக்கு ஒப்புக்க வேண்டும். அப்ப நீங்க எப்படி பேச சொல்றாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று பேச. இதுக்கு மேல கேட்டா எனக்கு தெரியாது பிரதர். இல்ல பிரதர், இல்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை நம்ம பேச்சுல. இல்ல அந்த சீரியலை பாத்தியா, உங்களுக்கு உடன்பாடு இல்ல. இல்ல பிரதர், அந்த ஏரியோட கொலை நடந்துச்சாங்க, உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஏதோ போலீஸ் வந்து போயிட்டாங்க, தெரியல. விஷயத்தை வாங்கிக்குவோம். ஏன்னா அந்த பூமியை நம்ம வாழ்றோம், எல்லாம் அறிந்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா அறிந்துல இப்ப 500 ரூபாய் நோட்டு செல்லாதுனாக்கா அந்த அறிவு இருந்தா தான் கடையில் போய் கொடுக்காம இருப்போம், அப்பதான் தூக்கி பண்ணுவோம். அதனால உலக வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சுக்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்முடைய பேச்சு அளவோடு இருக்க வேண்டும் உலக மக்களோட. ஏன்னா அந்த உலகம் பொல்லாமலாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்க எப்படினாலும் நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அந்த சின்ன விஷயம், சின்ன சிந்தனை நம்மளுக்குள்ள தேவையில்லாத போயிட்டு புளிப்பு கொஞ்சம் போயிட்டாக்கா தேவையில்லாத உலகத்துக்குள்ளாக நம்ம இட்டுன்னு போயிடும் அப்படின்னு. அப்ப கேட்கலாம், அப்ப எப்படி பிரதர் நாங்க ஜெபம் பண்றது? அப்ப நாங்க எப்படிதான் அந்த பூமியில வாழ்றது? அதையும் சொல்றாரு. சங்கீதம் 38:12-13. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், எனக்கு கன்னிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறார்கள், கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனையை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போலே கேளாதவனாகவும் ஊமையை போல் வாய் திறவாமலும் இருந்தேன். எப்படி இருந்தாரு? செவடன் காது கேட்க மாட்டோம். நிறைய பேசுவாங்க, அக்கம் பக்கத்துல பேசுவாங்க, வீட்டுக்காரர் பேசுவாங்க, தேவையில்லாம நம்முடைய கோபத்தை தூண்டுவாங்க, காது கொடுக்க மாட்டோம். நாங்க இப்படிதான் வாழ்வோம், கிறிஸ்துக்குள்ள வாழ்கின்றோம். நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம். புறம் பேசுதல், உலக காரியங்கள் எதுக்கும் நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். கிறிஸ்துக்குள்ள வாழ்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அப்ப இப்படி இருந்தாங்களா? இப்ப சொல்லிட்டாரு, இப்படி யாருன்னா இருந்தாங்களா? சும்மா ஒரு ஆளை மட்டும் பார்த்து வந்தோம்னா 1 சாமுவேல் 10:27. சினியாலை மக்கள் இவனோ நம்முடைய ரட்சிக்கப்படுகிறவன் என்று சொல்லி அவனுக்கு கனி கொடுக்காமல் அவனை அசத்த பண்ணினார்கள். அவனே காது கேளாதவனை போல் இருந்தான். எப்படி இருந்தார் அவரு? அது சவுல ராஜாவை டிக்ளேர் பண்ணியாச்சு, அறிவிச்சாங்க. அறிவிச்சோடனே இவனை நம்ம ஆள்றது ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி புறம் பொறுத்து பேசினாங்க. அவர் எப்படி இருந்தார்? அந்த டைம்ல காது கேளாதவர் போல் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பேசுகின்றதிலும் கேட்பதை குறித்தும்
கவனமா இருக்கணும். அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதே சொல்ற. திருப்பி சொல்ல நம்ம வேதத்துல இல்லாத விஷயமே கிடையாது. அப்ப காது கேளாதவன் போல இருந்துட்டாரு, அந்த மாதிரி வாழ்ந்து காட்டி சொல்லிட்டாரு. அப்ப நம்ம என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அதையும் சொல்லுகிறார் சங்கீதக்காரர் 141:3. அதாவது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைங்க, என் வாயை கட்டுப்படுத்த முடியல. பிரதர் இவ்வளவு உபதேசம் பண்ணாரு, எல்லாம் பேசுறாரு, இருந்தாலும் மனைவி பேசினா பதில் பேசாம இருக்க முடியல, கணவன் பேசினா பதில் பேசாம இருக்க முடியல, போன்ல யாருன்னா என்ன சொல்லிட்டாங்கனாக்கா அதை பத்தி புலமாம இருக்க முடியல. அப்ப என்ன கேட்கணும் ஜெபத்தில்? கர்த்தாவே என் வாய்க்கு ஒரு பூட்டை போடுங்க. முடியல, பழகிடுச்சு, 20 வருஷமா பழகிடுச்சு, 50 வருஷமா பழகிடுச்சு. அப்ப நம்ம கேட்கக்கூடிய ஜெபம் என்ன சொல்றது? கர்த்தாவே என் வாய்க்கு காவலை வைங்க. எல்லாம் அடக்க முடியல, பேசி பேசி பழகிட்ட. ஒரு வார்த்தை ஊர்ல இருந்து பேசுறாங்க, யதார்த்தம் பேசுறவங்க என் மனசு தப்பா யோசிக்குது, அதை பற்றி குழம்பினேக்குது. வீட்டுக்கு அவங்களை குறை சொல்லாம என்னால இருக்கவே முடியல, கணவன் அவரை பத்தி குறை சொல்லாம இருக்கவே முடியல, அவங்களை பத்தி பேசாம இருக்கவே முடியல. உலக மக்கள் அப்படி இருக்கலாம், அவர்கள் அப்படிதான் இருப்பார்கள். ஆனா கிறிஸ்துக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இன்று முதல் நம்முடைய பேச்சை குறித்தும் கேட்பதை குறித்தும் தியானத்தில் கரெக்டாக இருக்க வேண்டும். நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. கோபம், வைராக்கியம், கூக்குரல், சண்டை, தீமைன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு கீழே இவ்வளவு வசனங்குது. இன்னைக்கு படிச்சா ஆயிடும், 12 மணி ஆயிடும். அதனால இந்த வாரம் பேச்சோட முடிச்சுக்கும். தியானமான அடுத்த வாரம் இதை தொடர்ந்து, அதாவது ஜீவனுக்கு போறதுக்கான செல்ஃப் கண்ட்ரோல் ஒழுக்கங்கள் என்னென்ன இருக்குது அதை நம்ம தியானிச்சு நம்மை நாமே ஒரு கட்டுப்படுத்தி அந்த இடுக்கமான வாசல் வழியா போறதுக்கு முயற்சி செய்வோம். சரிங்களா? அப்ப இடுக்கமான வாசல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த ஏதோ சபையை பத்தி, வேற ஏதோ உலகங்களை பத்தி. அப்படி கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் தான் அந்த இடுக்கமான பாதை. 2வது சபைக்கு வருவது, வேதத்தின்படி சபை முறைமையை அனுசரிப்பது. சரிங்களா? அப்ப முதலாவது தன்னுடைய ஒழுக்கம் இல்லாமல் சபைக்கு வந்தால் வீண். அந்த ஒழுக்கத்தினுடைய முதல் படி தேவன் சொன்னது உங்களுடைய பேச்சு. 2வது படிப்படியாக வரும். தேவனுடைய சுத்தமான அடுத்த வாரத்தில் இதை குறித்து தியானிக்கலாம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.